நெறைய ஜெயிச்சவங்களுடைய கதைகளும் நம்ம ஆமா. பேசியிருப்போம் இல்லையா? ம். இவங்கலாம் இதுல மெடல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்களுக்கு அந்த லைஃப்ல? இந்த படத்துல படம் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, சோ கால்டு ஜெயிச்சவங்க என்னான்ட்டு. அது அது வரும். அத பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் உடைஞ்சிருவீங்க. ராஜஸ்தான்ல ஒருத்தன் பானிபூரி வித்துட்டுருக்கான். மெடல் அடிச்சவரு. கோல்டு அடிச்சவன். ராஜஸ்தான்ல. அது மாரி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்காங்க. அது எல்லாமே அந் ரோ படம் முடியும்போது வரும். அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு டைரக்டர். நான் சிம்பிளா பானிபூரின்னு சொல்றேன். இன்னும் சில பேர்லாம் வேற வேற வேலை செய்றாங்க. அந்த அங்கீகாரம் இல்லாத போது. அதே மாரி இந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன். நான் ஓடுன 10 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னால இருக்கிற 29 வருஷம்ன்ட்டு. அது ஃபேமஸா அவரு சொன்னது. உசேன் போல்ட். உசேன் போல்ட் சொன்னது. அவரோடது தான் எடுத்து இங்க போட்டிருக்கோம். நம்ம உசேன் போல்ட், உசேன் போல்ட்ன்னு சொல்றோம். அதுக்கு பின்னால எவ்வளோ வலி அவரு. அதுதான் எல்லாருடைய மனநிலையும்.